கழகத்தினுடைய கொடிநாளை முன்னிட்டும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டும் இங்கு மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆனந்தூர் பகுதிகளுடைய கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் பி.கே. நாராயணன் அவர்களே, ஆனந்தூர் தெற்கு பகுதியுடைய கழக செயலாளர் மணப்பாக்கம் ஜி. தர்மா அவர்களே, மாவட்ட கடை கழகத்தினுடைய அவைத்தலைவர் நந்தபாக்கம் ஆர். செல்வம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் சி. செல்வ சோதிலிங்கம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நகர செயலாளர்கள் பற்றோடு ஜான் அவர்களே, ஐயப்பன் குமார் அவர்களே, தரணி அவர்களே, இந்த விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற திருவாயூர் வேளச்சேரி கிழக்கு பகுதியுடைய செயலாளர் அருமையண்ணன் முருகேசன் அவர்களே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோபுரத்தை போல எதை இழந்தாலும் இயக்கத்துக்காக உயிரும் கண்ணீர் இருக்கும் வரை நாங்கள் போராடும் என்று துடித்து மிக சிறப்பான முறையில் வெளியிட்டுக் கொண்ட வேலையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் தலைமையகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தேசிய முற்போக்கு திராவிடத்தின் சார்பாக எனக்கு கழகத்தினுடைய தேர்தல் பணி செயலாளராக நியமித்த பிறகு இது 3வது பொதுக்கூட்டமாக நடக்கின்றேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பொதுக்கூட்டங்களை சிறப்பான முறையிலே அனைத்து நிர்வாகிகளையும் இங்கே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தொகுதியிலே மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ ஆகிவிடுவார்கள். இங்கே ஒன்றிய கவுன்சிலர் நகர கவுன்சிலரும் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு இது ஒரு அச்சாரமாக இருக்கின்றது என்பதை நான் இங்கே பார்க்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டங்களிலே பல்வேறு இடைவெளிக்கும் மத்தியிலே இன்றைய சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டியிருக்கின்றார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாடிய பயிருக்கு நீர் ஊற்று, உன்னை நாடிய ஏழைக்கு சோறு ஊற்று என்று சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரத்துடைய நம்முடைய கழகத்துடைய காவல்துறை புரட்சி கலைஞருடைய இருக்கும் திசை நீக்கி வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மக்கள் தலைவி வீரமங்கை விளையாட்டு அந்நியார் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற செயல் வீரர் தளபதி எல்கேஎஸ் அவர்களுடைய ஆலோசனைப்படி இங்கே சிறப்பான முறையிலே பொதுக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்றைக்கு மாற்றுக் கட்சி எல்லாம் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு சிறப்பான முறையிலே இந்த பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைவர் 1979ஆம் ஆண்டிலே முதலிலே தலைவர் நடிகராக நடிப்பதற்கு கால் பதித்தார். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். ஆனால் இன்று வரை தமிழகத்திலே எந்த கட்சி தலைவர்களும் எந்த அரசியல் தலைவர்களும் எந்த நடிகர்களும் செய்ய முடியாத சாதனைகளை ஆண்டுதோறும் ஏழை மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு தலைவர் ஒரு கட்சி என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான்.
நான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே கழக நிர்வாகிகள் அழகாக தலைவர் என்னென்ன நலத்திட்டங்களை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தார்கள். தமிழகத்திலே எந்த மாநிலத்திலே உங்களுக்கு நலத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஓடோடி செய்கின்ற ஒரு உத்தம தலைவர் நம்மளுடைய கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். செய்தியை பார்த்து நான் மிகவும் பெருமை அடைந்தேன். அதை பற்றி எல்லோரும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்திலும் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை செய்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இன்றைக்கு கார்கில் போராக இருக்கட்டும், குஜராத்தில் பூகம்பமாக இருக்கட்டும், ஒரிசாவில் வெள்ள நிவாரண நிதியாக இருக்கட்டும், மகாராஷ்டிரில் பூகம்பமாக இருக்கட்டும், ஆந்திராவில் புயலாக இருக்கட்டும், கும்பகோணத்தில் தீ விபத்தாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், இலங்கையில் இருந்த சுனாமியாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வழங்கிய ஒரு மாபெரும் தங்க தலைவர் நம்முடைய கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். இன்றைக்கு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றதா என்று தாராள மண்டலத்தை கொடுத்த நம் தலைவர் மத்தியிலே இந்த திராவிட கட்சிகள் திராவிடன் என்ற சொல்லை உருவாக்கி தந்தவர் 1916 ஆண்டு நடேசன் என்ற ஒரு தலைவர் தான் திராவிடன் என்ற சொல்லை உருவாக்கினார். இந்த திராவிடன் என்ற சொல்லை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற திராவிட கட்சிகள் மாறுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் திராவிட பரம்பரை சார்ந்தவர்கள், நாங்கள் தமிழர் என்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த திராவிட என்ற சொல்லை ஏன் என்று அன்றைக்கு பயன்படுத்தினார் என்று சொன்னால், பல்வேறு தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை மாநகரத்துக்கு வந்து படிப்பதற்கு போதிய வசதிகள் இல்லை என்பதற்காகவே அன்று திராவிட நல சட்டத்தை அன்று உருவாக்கினார்கள். இது ஒரு வரலாறு. அதற்கு பிறகுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் பல கட்சிகள் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த திராவிட கட்சிகள் தயவு செய்து நீங்க சிந்தித்து பாருங்கள். இந்த திராவிட கட்சி தமிழனுக்கு என்ன நலத்திட்டங்களை செய்திருக்கின்றது? 60 ஆண்டு காலம் நாங்கள் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம், தமிழர்களுக்கு குரல் கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை தமிழ் மக்களையும் ஏழையாக்கியதுதான் மிச்சம். என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். இந்த தெருவிலே எத்தனை பேர் தமிழை வந்து நலக்கடை வச்சிருக்கான்? எத்தனை பேர் தமிழர் இங்க டீ கடை வச்சிருக்கான்? இந்த தமிழர் வாழ்க என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்திலே வந்த நாட்டுக்காரன் சொந்த நாட்டுக்காரனே சுரண்டிய கோட்டப்பில்லை ஐயா. இன்னைக்கு வெளியேறு என்று சொன்ன நிலையை தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கின்றார்கள்? இன்னைக்கு வெளியேறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழர்களை பற்றி ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். கேரளா வாரா எந்த சேச்சி இவ்வளவு ஜாயக்கா வைக்கணும், நீங்கள் சிறியவர் இடம் கொண்டாமதி நமக்கு வீடு தரம் சொல்லிட்டு கூவத்து வாரமாக பெருங்குடியிலே நமக்கு வீடு கொடுக்கிறான். நீங்க நினைச்சு பார்க்கணும், தமிழகத்திலே இது போல ஒரு கேவலமான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொண்ட திராவிட கட்சிகளை இந்த நாட்டுக்கு தேவையா? நாம போய் கேரளாவிலே டீ கடையை ஓட்டலை வச்சு நடத்த முடியுமா? வெக்கங்கட்ட திராவிட கட்சிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்திலே வந்தாரை வாழ வைத்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் இன்றைக்கு கூவத்துவாரத்திலே குடிசையிலே வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்த இந்த திராவிட கட்சிகளை நாம் அகற்ற வேண்டாமா? என் அருமை பத்திரிகை தோழர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் இன்றைக்கு பெருங்குடியிலே கொசூரிலே அன்னைக்கு கூவத்துவாரத்தில் இருக்கின்றார். இதுதான் அவங்களுக்கு திராவிட மாணவருடைய ஆட்சி. இதுக்காக தமிழர் இந்த மண்ணிற்காக சுதந்திரத்துக்காக போராடி பல்வேறு தலைவர்களை இன்னைக்கு சிலையாக வைத்திருக்கின்ற அவருடைய கொள்கையெல்லாம் மண் தோண்டி புதைத்து விட்டீர்களா?
இதுவும் அவங்களுக்கு திராவிட கட்சியுடைய மாடல் ஆட்சி. இந்த தெருவிலே மேலே இருக்கிறவர்களா கர்நாடகத்திலிருந்தும் குஜராத்திலிருந்தும் ஒரிசாவிலிருந்தும் ராஜஸ்தானிலிருந்தும் இன்று மத்திய பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நகர்த்தர வச்சிருக்கான். இந்த மண்ணில் மைந்தன் எல்லாம் என்ன பண்றான்? அவன் நகர்த்தரைக்கு கீழே நம்ம காய்கறி வச்சிருக்கோம். இந்த மண்ணிலே வந்தாரை வாழ வைத்துக் கொண்டு நாட்டுடைய மக்களை சுரண்டியதற்கும் இல்லாமல் துரத்திக் கொண்டிருக்கின்ற அப்பாவி ஜனங்களை நீங்கள் காப்பதற்கு இந்த திராவிட கட்சியை நீங்கள் ஒழிக்க வேண்டாமா? இந்த உணர்வை தமிழ் மக்களுக்கு வேண்டாமா? நீ எல்லாம் ஊரை விட்டு வருவீங்க, நாங்க உட்கார்ந்து இடம் கொடுப்போம், ஒரு கடையை போடுவீங்க, அந்த வீடியோ வாங்கிட்டு எங்களை கோவத்தை அமைச்சிருவீங்க. கேட்டா நாங்க தமிழர்களுக்கு முன்னுரிமை இருக்கின்றோம். தமிழர்களுக்கு அடுத்தபடியாக நீங்க பாருங்க, சித்தூர் இருந்து வாரா, ஆந்திரா இருந்து வாரா, எங்க வந்தாரு அண்ணக்காரு சங்கத்தை காசு இல்ல, புல்லாவரத்துல அக்கா வந்தாரு. புல்லாவரத்துல உட்கார வச்சுட்டு என் அண்ணன் தம்பிகளா இன்னைக்கு பெருங்குடிக்கு கூவத்தை தள்ளிவிட்டீங்களா? இதுதான் திராவிட கட்சியுடைய திராவிட மாடலா? 60 ஆண்டு காலம் சுதந்திரம் வாங்கி கொடுத்து 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளை தமிழருக்கு செய்த துரோகத்தை நம்ம நாட்டுடைய மக்கள் இளைய தலைமுறைகள் மறந்து விடலாமா? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே, இன்னும் 10 ஆண்டுகளிலே நாம் இந்த இடத்திலே இந்த மண்ணிலே இருப்பதற்கு இடமில்லை. நாம் எல்லாம் வண்டோரி குடிமகனாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையை நாம் உருவாக்குவதற்கு நாம் அனுமதிக்கலாமா? ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கு இங்கே வாழ்வதற்கு நமக்கு இடம் உண்டா? இல்லை, தொழில் செய்வதற்கு இடம் உண்டா? வெட்டாங்கிட்ட திராவிட கட்சிகளே சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்தி மொழிக்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று. நன்றி கட்ட நாய்களா, இன்றைக்கு சரணாசூர்ல இருந்து கொத்தனார் வரைக்கும் இந்திக்கார வந்துட்டானா? அப்ப எங்க என்ன பொருள் போனீங்க? எந்த துறையிலே எங்க இந்திக்காரன் இல்ல? இன்னும் இல்லாத ஒரு வேலை இருக்கு. தாய்மார்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இன்னும் 100 நாள் வேலைக்கு மட்டும்தான் இந்திக்காரன் போல. இந்த 100 நாள் வேலைக்கு மட்டும்தான் இந்திக்காரன் இல்ல. வேற எந்த துறையில இந்திக்காரன் இல்ல. நீ நல்ல ஒரு தமிழனா இருந்தா தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கான முதலுரிமை வேலை வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீ அடுத்த நாட்டுக்காரனுக்கு அடுத்த ஸ்டேட்டுக்காரனுக்கு இங்க வேலை கொடுக்குற? கேட்டா நாங்கள் இந்தியை ஒழிப்போம். என் தலைவர் அன்னைக்கே சொன்னார், என்ன அண்ணன் மொழி காப்போம், அனைத்து முக்கியத்துவம் தருகின்றார்கள். என்ன எல்லா துறையிலும் பாருங்கள், கல்வி எடுத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு மின்சாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு விவசாயத்துறை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த துறையிலேயாவது ஒரு துறையாவது நாங்கள் 50 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்து இந்த துறையை நாங்கள் சாதனை படுத்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு துறையாவது நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? தமிழர்களே, நமக்கெல்லாம் திராவிட கட்சிகள் சுலோபாயசம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் வருகின்ற சந்ததிகளுக்கு காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட கட்சிகளை ஒழித்தே தீர வேண்டும் என்பதை நீங்க என்று முதல் சபதம் எடுக்க வேண்டும். கேரளக்காரன் வந்தா வீடு வாங்கிடுறான், கேரளக்காரன் வந்தா டிக்கெட் போட்டான், தெலுங்காரன் வந்தா கார்பரேட் சம்பளம் எடுத்துக்கிறான், கர்நாடகா வர நாட்டை வச்சுக்கிறான். என் தலைவரை பற்றி சொல்வதற்கு எந்த தலைவருக்காக அனுமதி இருக்கின்றதா? தன்னுடைய பிறந்தநாளையே இளைய தமிழர்கள் என்றைக்கு சுதந்திரமாக வாழ்கின்றார்களோ அன்னைக்கு தான் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் சபதம் எடுத்த ஒரு தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். என் தலைவரை விட இளைய தமிழர்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா? என் தலைவரோட எழுத்தவர்களை படிப்பதற்காக உதவி செய்த தலைவனை ஒருவனாவது நீங்கள் காட்ட முடியுமா? என்னை வெக்கம் கட்டவனா சொல்றா, நான் வந்து ஆமக்கறி திண்டு உடம்புக்கறி திண்டு வேண்டாம். நன்றி கட்ட நாய்களே, தமிழர்கள் வெள்ளையனே வெளியே என்று சொல்ல சூழ்நிலை இருந்து தமிழர்கள் வெளியேற்றிக் கொண்டிருக்கான். 60 ஆண்டு காலம் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கான். அவனை கேட்டு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் உரிமைகளை தமிழ் கல்வியை கற்பதற்கு தான் இன்றைக்கு இருக்கின்ற வெற்றிகரச பணியில மோடி அரசாங்கம் அங்கீகரிக்கின்ற பணியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும்தான் அரசாங்க வேலை என்பதை அறிவிக்க துப்பு இருக்கின்றதா? நீ நல்ல ஆம்பளையா? நீ திராவிட கட்சி தமிழருக்காக நீ சொல்ல கொடுக்கிற கட்சி சொன்னால் என் கார்பரேஷன் பள்ளியில்
இருக்கின்ற குழந்தைகளுக்கு தாய அரசாங்க வேலை என்று நீ அறிவிக்க முடியுமா? இன்றைக்கு எல்லா துறையிலும் எல்லாரும் விட்டு வாழ விட்டுட்ட. எங்களை எல்லாம் ஒரு டோக்கன் கொடுத்து உடனே போய் நீங்க போய் பெருங்குடியிலேயே வேலைச்சேரியிலேயே இருக்கிற கூவத்து வரது தங்கிங்க. இதற்காக திராவிட மாடல் கட்சி இருக்கின்றது. இந்த 60 ஆண்டு காலம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குது. ரைட் சைட்ல ஒரு ஒயிட் ஷாப் வச்சிருக்கான், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிச்சி ஏறி இறங்கணும்னா போலீஸ் வரங்க நிக்கிறான். காவல்துறை என்ன குடிச்சிருக்கியா? ரைட் ஹேண்ட் சைட்ல ஒயிட் ஷாப் தொங்க வச்சிருக்கீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிடிக்கிறீங்க. இதுல மாடல் ஆட்சியா? இன்னைக்கு தஞ்சாவுடைய கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்று சொல்லுகின்றீர்களே, தஞ்சாவை எங்கிருந்து வருகின்றது உங்களுக்கு தெரியுமா? என் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். சென்னையிலே வருகின்ற கர்நாடக ட்ரெயினிலே மொத்தமாக நீங்கள் வருகின்ற கர்நாடகாவில் வருகின்ற அனைத்து வரைக்கும் நீங்கள் காலையில எந்திரிச்சு நீங்க பாருங்க. சென்ற வேலையில் செல்ல எத்தனை பேர் வந்து வெளியூர்ல வந்து இறங்குறாங்க. ஒவ்வொருத்தருடைய லக்கேஜ் நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்க இருந்தே வருது கொக்கா பான்பராக்கு அனைத்து போதைப் பொருட்களும் வெளியூரில் இருந்து வருகின்றதை தடுப்பதற்கு நீங்க அந்த வெளி மாநிலங்களிலிருந்து வருகின்ற தொண்டர்கள் வருகிறவர்களையா நீங்க ஏன் அவர்களை செக் பண்ண மாட்டீங்க? எத்தனை பேர் உங்களை தமிழ்நாட்டில் வரான் வந்தாரை வாழ வைப்போம் சொல்லிக்கொண்டு நாட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு அடிமையாக்கிக் கொண்டு எங்களுக்கு வாழ்வுரிமை இல்லாத அளவுக்கு ஆக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தந்த இந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் ஒரு பாடம் கட்ட வேண்டாமா? தமிழ் புதுவன் கேப்டனை போல ஒரு தமிழகத்திலே ஒரு வாழ்ந்த ஒரு அரசியல் தலைவரை யாராவது இவரை போல ஒரு வாழ்ந்த தலைவன் என்று சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு யாராவது ஒருத்தர் உண்டா? எந்த துறையாக எடுத்துக் கொள்ளுங்கள், பால்வளத்துறையாக எடுத்துக் கொள்ளுங்கள், கல்வித்துறையாக எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த துறையாவது ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை நாங்கள் இந்த 60 ஆண்டு காலத்திலே செய்திருக்கிறோம் என்று ஏதாவது ஒரு துறையை சொல்ல முடியுமா? சிந்தித்து பாருங்கள் மக்களே. எனக்கு தமிழர்களுக்காக ஈழத் தமிழர்களை பற்றி இன்றைக்கு பேசுகின்றார்கள். என் தலைவன் ஈழத் தமிழர்களுக்காக அவர் நடிக்கின்ற காலங்களிலே அவர் உண்ணாவிரதம் இருந்தார். நடிக்கின்ற காலங்களிலே அன்றைக்கு மின்சாரத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்தார். நடிகர்கள் திரட்டி ஒரு பேரணியை ஏற்படுத்தி கொடுத்தார். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தார். தமிழர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்லிக் கொண்ட திராவிட கட்சி ஏன் பிரபாகரனுடைய தாயார் நீங்க ஏன் இங்கு ட்ரீட்மெண்ட் வந்த பொழுது மலேசியாவுக்கு நீங்க ஏன் திருப்பி அனுப்புனீங்க? புகழ்ச்சி சொல்கின்றார். ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக சுட்டுக் கொண்ட பொழுது தமிழர்களுக்கு இத்தாலிக்காரி சோனியா காந்திக்கு காட்டி கொடுத்த எட்டப்பன் யார் என்பதை தமிழக மக்கள் மறந்து விடலாமா? அவர்கள் சென்று யாழ்ப்பாணம் தொகுதியிலே நாங்கள் சமாதானம் பேச வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ அன்றைக்கு மட்டும் 1 லட்சம் தமிழர்களை குண்டு குழியுமாக சுட்டி வீழ்த்திய ஒரு பெருமை இந்த திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியிலே இன்றைக்கு பேப்பரை சொல்கின்றார்கள். இன்னைக்கு பட்ஜெட்டிலே நாங்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோம், தமிழக மக்களை நாங்கள் காப்போம் என்று. இந்த கண்கொடுப்பு நாடகத்திற்கு நாம் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் ஆட்சி பெற்ற எங்கள் வீரமங்கை வேலுநாச்சி அந்நியர்களுடைய போர்படையில் ஒன்று திரண்டு தமிழகத்தை மீட்டெடுப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து பொதுமக்களுக்கும், காவல்துறைக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இங்கே சிறப்பான முறையிலே பேனர் வைத்து பெருமைப்படுத்திய அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக மனமான நன்றியை கூறி வாழ்வது தமிழாக இருக்கட்டும், தமிழர் என்று சொல்லடா, தமிழ் நில்லடா என்று கூறி கேப்டனுடைய கரங்களை வலுப்படுத்தி வருகின்ற காலங்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நாம் முன்னிறுத்தி வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.